Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th standard physics இன்னும் 1.5 நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும் 60 மார்க் எடுக்கலாம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா 1 மார்க் மட்டும் புக் பேக் எப்படியாவது படிச்சிருங்க. ஆனால் அந்த 5 ட்விஸ்டிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் 5 ட்விஸ்டிங் என்ன பண்ணணுங்கிற நேற்றே நான் சென்டம் வீடியோவில் சொன்னேன். நீங்கள் பாருங்கள் எப்படி சென்டம் எடுக்கிறதுன்னு. அதில் ஒரு ஐடியா வச்சு அதை பண்ணுங்கள். பட் ஆனால் 5 மார்க் ஒரு 5 எழுதணும். நான் 5 எழுதிடுவேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் படித்தா எழுதிடலாம். பட் மேபி ஒரு ரியல் கேஸஸில் நம்ம ஓப்பனாக சொல்லணுங்க, ஒரு 30-35 5 மார்க் அட்லீஸ்ட் படித்தா தாங்க 5 எழுத முடியும். நம்ம ஒன்றும் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதில்ல. ஆனால் ஒரு ஓப்பனாக சொல்லப்போனால் இதில் ஒரு 25 5 மார்க் இருக்குது. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. இது ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கனாலே உங்களுக்கு 5 எழுதிடலாம். ஆனால் ரேர் கேஸஸில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கம்மி தான், ஒரு 90% வந்துடும். அந்த ஒன்று மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, எனக்கு பயம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நேற்று போட்ட வீடியோ இருக்குது, அதில் இருக்க 5 மார்க்ஸ் படிச்சிருங்க. ஓகே ரைட். ஆல்ரெடி 5 மார்க் போட்ட வீடியோ இருக்குது, அது படிச்சிருங்க. பட் படிக்க முடியாதவங்க இது படிச்சிருங்க. ஓகே. அண்ட் 3 மார்க் 2 மார்க்கில் சூப்பராக எழுதுகிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், பாருங்கள். அதில் ஒரு 25 3 மார்க் படிச்சிங்கனாலே ஒரு 5 3 மார்க் எழுதிடலாம், பார்த்துக்கோங்க, ப்ராப்ளம் இல்லாமல். 2 மார்க்கில் 5 எழுதிடலாம், 4 ஆகலாம் மேபி, ஆனால் 5 எழுதிடலாம் எனக்கு தெரிஞ்சு. பார்க்கலாம். யூனிட் 1 ஆக்சியல் லைன் ஈக்குவட்டோரியல் அச்சுக்கோடு நடுவரை கோடு யூனிட் 1ல். ரெண்டாவது பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அதாவது மின்னழுத்தத்தில் மின்னிருமுனையினால் மின்னழுத்தம், அதோட சிறப்பியல்கள்லாம் பார்க்கணும், ஸ்பெஷல் கேஸ் எல்லாம் பார்க்கணும். வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங்கோட படிச்சிருக்கோம். ஏன் இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஒருவேளை இந்த வருஷம் இது கூட கேட்கலாம், அந்தளவுக்கு அது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். ஸோ ஏன் இது 2 கேட்க மாட்டாங்க சார்? அப்படிலாம் கிடையாது. காஸ்டில் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் கொஸ்டின் அப்படி எடுக்கல. இருந்தாலும் இது ரொம்ப முக்கியமாக கேட்டுட்ருக்காங்க திரும்ப அதனால். ஸோ ரொம்ப முடியாதவங்க இது மட்டுமாவது பாருங்கள், அட்லீஸ்ட் கடைசியில் பார்ப்பாங்களா அவங்க. பட் ஆனால் எனக்கிட்ட எல்லாமே படிக்கிறது சேஃப். யூனிட் 1ல். யூனிட் 2ல் வீஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, 99%. பொட்டன்ஷியோமீட்டர் கம்பேரிசன் இஎம்எஃப் படிச்சிருக்கோங்க. அதாவது மின்னழுத்தமானியின் மின்னீக்கு விசை, அதாவது மின்னீக்கு விசையை பார்த்திங்கன்னா கம்பேரிசன் பண்ணுற மாதிரி. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் யூசிங் செல் யூசிங் வோல்ட்மீட்டர், அகமின் தடையை கணக்கெடுத்தல், வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி அகமின் தடையை கணக்கெடுத்தல். இது 3மே படிச்சிருங்க, சேஃபு. நீங்கள் வீஸ்டோன் பிரிட்ஜை மட்டும் நம்பி போகாதீங்க. யூனிட் 3 லாங் கண்டக்டர், அதான் பயோட் சாவர்ட்டோட ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன், நீலக்கடத்தி, காந்தப்புலத்தினால் நீலக்கடத்தி. போஸ்ட் பிட்வீனே பேரலல் கண்டக்டர் பார்த்துக்கோங்க, பேரலல் கண்டக்டர். அடுத்து ஆம்பியர் சர்க்யூட்டலோட லாங் கண்டக்டர், அதில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இது ஆம்பியர் சர்க்யூட்டல்னால் என்ன, அதோட லாங் கண்டக்டர், நீலக்கடத்தி, காந்தப்புலத்தினால் நீலக்கடத்தியில் காந்தப்புலத்தினால் ஏற்படும் விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதுவும் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. யூனிட் 4 டிரான்ஸ்ஃபார்மர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங், மின்மாற்றி, அதுவும் படிச்சுக்கோங்க. M12 = M21. உடனே ரவுண்ட் பண்ணது மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டாதீங்க, எல்லாமே படிங்க. ரவுண்ட் பண்ணது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. M12 = M21 மியூச்சுவல் ரிட்டர்ன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் காயில், கம்பிச்சுருளில் சார்பு திசையமைப்பை பயன்படுத்தி மின்னோட்டமானது எப்படி ஆகுதுன்னு பார்க்குறாங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டருங்க, அட்டம்ப்டில் கேட்டது கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. ஒரு கட்ட ஏசி ஜெனரேட்டர் கண்டிப்பாக இது மாறுதிசை மின்னோட்ட ஜென்ரேட்டர் கண்டிப்பாக பார்த்துருங்க. யூனிட் 5 மேக்ஸ்வெல் இன்டெக்ரல் ஃபார்ம், 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. மேக்ஸ்வெல் தொகை வடிவம். ஸோ அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், உமிழ், அதாவது உட்கரு நிறமாலை, வெளியீடு நிறமாலை, கண்டிப்பாக இதோட வகைகளும் பார்க்கணும். இது 2மே பார்த்துருங்க. எமிஷன் தான் இந்த வருஷம் கேட்பாங்க நினைக்கிறேன், அதை ரவுண்ட் பண்ணியிருக்கேன். பட் 3மே பாருங்கள். யூனிட் 6ல் அடிச்சமன்பாடு, அதில் பார்த்திங்கன்னா லேட்டரல் மேக்னிஃபிகேஷனும் போடணும். லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் நிறைய பேர் போடுறதில்ல, அது போட்டுருங்க. இந்த வருஷம் கேட்பாங்க, லேட்டரல் மேக்னிஃபிகேஷனும் சேர்த்து போடணும், ஓகேவா. அது போக பார்த்திங்கன்னா லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் கூட தமிழ் மீடியத்துக்கு என்னென்னா பக்கவாட்டு பெருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னமோ சொல்ல. லேட்டரல் மேக்னிஃபிகேஷன், ஓகே. லென்ஸ் மேக்கர்ஸ் கண்டிப்பாக அது படிச்சு தான் ஆகணும். டிஸ்பர்சிவ் பவர், நிறப்பிரிகை திறன், கண்டிப்பாக அது படிங்க. டெரிவேஷன் யாரும் படிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் இது 3வது பாருங்கள். யூனிட் 7ல் யங் ஸ்டபிள் ஸ்லிட் பேண்ட்வித், இரட்டை பிளவு யங் ஸ்டபிள் ஸ்லிட். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், கூட்டு நுண்ணோக்கி, அதோட வடிவமைப்பு, டயக்ராமு, டெரிவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐன்ஸ்டீன் போட்டோடிக் ஈக்குவேஷன் யூனிட் 8, அதில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பும் பார்த்துக்கோங்க. யூனிட் 9 ஜே தாம்சன் ஸ்பெக்ட்ரல் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அட்டம். ஸோ நிறமாலை வரிகளின் ஹைட்ரஜன் அட்டத்தின் நிறமான வரிகள். அடுத்து ரேடியேட்டிவ் லா, கதிரியக்க சிதைவு விதி,
கதிரியக்க விதியோட வருவி. ஓகேவா, அது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 10 ஆஃப் வே ரெக்டிஃபை ஃபுல் வே ரெக்டிஃபை, அரை அலை பெருக்கி முழு அலை பெருக்கி, அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து டி மார்கன் தியரம் கண்டிப்பாக அது பார்த்துருங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் ஒரு லெசன்லேயும் 2 கொஸ்டின் தான் அளந்து கொடுத்துருக்கு, 2-3 கொஸ்டின்ஸ் தான். இதையாவது ஸ்கிப் பண்ணாமல் படிங்க, டைம் இருக்குங்க, படிச்சுக்கலாம். டிரான்சிஸ்டர் ஆக்டர்ஸ் சுவிட்ச், டிரான்சிஸ்டர் ஒரு சாவியாக செயல்படுகிறது அப்படிங்கிறது படிச்சுக்கோங்க. டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டரும் பார்த்துக்கிறது நல்லது, ஒரு சேஃப்டிக்கு பார்த்துக்கிறது நல்லது. டயக்ராமாவது பார்த்துக்கோங்க, ஏன்னா வந்துட போதுங்க. ஆப்ஷனில் கேட்டு மேலே கீதி கேட்டு கீழே கீதி எது சம்மு கிம்மு கேட்டுற போகிறாங்க. அதனால் டிரான்சிஸ்டர்ஸை ஆசிலேட்டராவது பார்த்துக்கோங்க. டாப் 33 மார்க்ஸ் அப்படிங்கிற 25 சொன்னீங்க சார், 30 இருக்குது, 25 தான் இருக்குது, மீதி 5 6 ஒன்றுமே இருக்காது. பாருங்கள், 3 மார்க் யூனிட் 1 எனர்ஜி ஸ்டோரிங்னே கெப்பாசிட்டர். சரிங்களா, மின்தேக்கி ஆற்றல், அதாவது ஆற்றலை கண்டுபிடிக்கிறது, ஆற்றலை தேக்கி வைக்கிறது. 18வது கொஸ்டின் ரோமன் நம்பர் 3. 10வது கொஸ்டின் காஸ் லா ஃப்ரம் கூலும்ஸில் ஆப்டைன் பண்ணுறது. 20வது கொஸ்டின் கெப்பாசிட்டர் சீரிஸ் அண்ட் பேரலல் கேட்டுகிட்டே இருக்காங்க. யூனிட் 2 ரோமன் நம்பர் 2ல் 21 அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், சீபெக் எஃபெக்டின் பயன்பாடு. 3வது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபைலிட்டி, அதில் 3வது கொஸ்டின் அதே ரோமன் நம்பரில். பிரின்சிபல் ஆஃப் பொட்டென்ஷியோமீட்டர் ஜூனில் கேட்டது, படிச்சுக்கோங்க. மின்னழுத்தமானியின் தத்துவம், அது ஒன்றும் இல்லைங்க, டயக்ராம் போட்டு பிரின்சிபல் என்ன எழுதிட்டு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுங்கன்னா மார்க் போட்டுருவோம். கொஞ்சம் ஈக்குவேஷன், ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேனல், மின்தடையின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு, 3வது கொஸ்டின் ரெண்டுமே பாருங்கள். யூனிட் 3ல் ஃபெரோ டயா பேரா, இதெல்லாம் படித்தாலே ஈஸி, 3 பாயிண்ட் படித்தா போதும். 9வது ரோமன் நம்பர் 3ல் 11வது கேவலோமீட்டர் டு வோல்ட் மீட்டர், கேவலோமீட்டர் டு அம்மீட்டர். 14வது கேள்வி லாரன்ஸ் போஸ், ஈஸி. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட், காந்தத்தின் சிறப்பு பண்புகள், இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கின். யூனிட் 4 லாங் சாலினாய்டு, 9வது கொஸ்டின் படிச்சுதாகணும், ரோமன் நம்பர் 3. 18வது கேள்வி எனர்ஜி லாஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மரின் இழப்புகள், கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்கலாம், ஜூனில் கேட்டது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஏசி ஓர் டிசி, மாறுதிசை மின்னோட்டத்து, அதாவது நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மை மற்றும் குறைபாடு, இதில் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. யூனிட் 5ல் ரோமன் நம்பர் 2ல் 5th இது இம்பார்ட்டன்ட், யூசஸ் ஆஃப் ஐஆர் யூவி மைக்ரோவேவ். அடுத்த ரோமன் நம்பர் 3ல் 6th ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் வேவ். யூனிட் 6ல் ரோமன் நம்பர் 2ல் 2nd ஒன் எஃப் அண்ட் ஆர் ரிலேஷன். ரோமன் நம்பர் 4ல் ஆப்டிக்கல் பாத். சரிங்களா, ஆப்டிக்கல் பாத் அதோட டெரிவேஷன், ஐ திங்க் 4th கொஸ்டின். 11th கொஸ்டின் ரோமன் நம்பர் கூட கிரிட்டிக்கல் ஆங்கிள் அண்ட் டோட்டல் ரிஃப்ளெக்ஷன், இதோட கண்டிஷனும் பார்த்துக்கோங்க. கண்டிஷன் இருக்குது, முழு எதிரொலிப்பின் நிபந்தனையும் இருக்குது, நிபந்தனை 2 பாயிண்ட் இருக்குது, தயவுசெய்து அதுவும் பார்த்துருங்க, அதுவும் சேர்த்து கேட்குறாங்க. ஸோ அடுத்து யூனிட் 7 பார்க்கலாம். ஸோ இதெல்லாமே முக்கியமான 3 மார்க். பாருங்கள், 3 மார்க் எவ்வளோ கம்மி பண்ணி தட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 hours 4 hours படிச்சிடலாம். யூனிட் 7 ரோமன் நம்பர் 2ல் 17 ஃப்ரெனல் ஃப்ரான்ஆஃபர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ரோமன் 20 இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க. 31 யூசஸ் ஆஃப் போலரைஸ் கேட்டிருக்காங்க. 32 ப்ரூஸ்டர் விதி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரூஸ்டர்லானா டயக்ராம் போட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி டயக்ராம் போட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, tan IP = μ. அடுத்து 37 நைக்கிள் பிரிசம் பார்த்துக்கோங்க. 34 பைலா பிளேட். 8வது ரோமன் நம்பர் 2 5th கொஸ்டின் லா ஆஃப் ஃபோட்டோடிக் எமிஷன் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. 11வது டி புரோக்லே எலக்ட்ரான். 14வது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். 15வது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோசெல், அதாவது மின்கலத்தின் அதாவது அப்ளிகேஷன் பயன்பாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபோட்டான். ஓகேவா, ஸோ டி புரோக்லே எலக்ட்ரான், டிப்ராய் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் 9 ரோமன் நம்பர் 3ல் 7th ஒன் ஆல்ஃபா டிகே ப்ராசஸ். நிறைய பேர் இந்த கொஸ்டின் படிக்கிறதுல ஜூனில் கேட்டது படிச்சுக்கோங்க. 11வது கேள்வி நியூட்ரினோ ப்ராப்பர்ட்டி, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ப்ராப்பர்ட்டி மட்டும் போதும். நியூட்ரினோ பண்புகள். ரோமன் நம்பர் 2ல் 2nd ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரே, நிறைய பேர் அதுவும் படிக்கிறது இல்லை. கேத்தோடு கதிரின் பண்புகள் 3 பாயிண்டாவது படிங்க. 7வது ட்ராபேக் ஆஃப் போர். 23வது ஹாஃப் லைஃப் பீரியடு. 24வது மீன் லைஃப், அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் 3 பாயிண்ட். அணு விசையின் பண்புகள். ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸி, வித்தின் ½ hour முடிச்சிடலாம். யூனிட் 10 இன்ட்ரின்சிக் எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் வித்தியாசம். 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும். 4th கொஸ்டின் ரோமன் நம்பர் 2ல் 9th கொஸ்டின் பார்கேஷன் கிரைட்டீரியா, 3 பாயிண்ட். 14வது கேள்வி அப்ளிகேஷன் ஆஃப் எல்இடி பல்பின் பயன்பாடு. அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார் 25. ரோமன் நம்பர் 3ல் 17வது அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் எஃப்எம்மோட குறைபாடு நிறை. 18வது சேட்டலைட் கம்யூனிகேஷன் என்ன, அதோட அப்ளிகேஷன். நான் வேணால் புக் பேக் நம்பர் தப்பாக எழுதியிருக்கலாம். எஃப்எம் மற்றும் செயற்கைக்கோளின் அதோட பயன்பாடும், செயற்கைக்கோள் என்றால் என்ன அதுங்கிற மாதிரி. ட்ரா சிபிசிசிசிஇ மோட் ஆஃப் டிரான்சிஸ்டர் 216-17 இருக்குது, 217 இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் இருக்குது. ஃபிகர் நம்பர் 10.30 ஃபிகர் பார்த்துக்கோங்க. ட்ரா என்பிஎன் டிரான்சிஸ்டர் சிஇ மோட், இதுவும் கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது பாருங்கள், ரொம்பலாம் இல்லைங்க. சரிங்களா, இப்போ இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் படிக்கலாம். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸியான கொஸ்டின் லாஸ்ட் லெசன்லாம். சரிங்களா, 2 மார்க் பாருங்கள், உங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணிக்க. 5 2 மார்க் எழுதலாம் பாருங்கள். ஆனால் 5 3 மார்க் எழுதல, 2 மார்க்கில் 5 எழுத முடியாமல் ஏதாவது போச்சுனாலும் 4வது எழுதலாம், பார்த்துக்கோங்க.
ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் படிச்சுக்கோங்க. ஒளிமின் விளைவு என்றால் என்ன, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படிச்சிருங்க. அதாவது வலதுபுற இடதுபுற விதி ஃப்ளெமிங், லென்ஸ் விதி, அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கி வரையூறு அப்படிங்கிறது. அடுத்து வந்து ரெட்டிஷ் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கை ஏன் வந்து சன்செட்னால ரெட்டிஷ் ஆகுது அப்படிங்கிறது யூனிட் 6ல் இருக்குது. இதெல்லாம் பார்த்துருங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின் ஏன் தனியாக ஜூன் கொஸ்டின், அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. லா ஒரு 10 லாவில் இந்த லாவில் ஒரு லா கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இது ஒரு விதமான கொஸ்டின். கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டினாவது வரக்கும் எனக்கு சான்ஸ் இருக்குன்னு தோணுது. லாவில் ஒரு கொஸ்டின் வரும். காஸ் லா, கூலும் விதி, கிர்ச்சோப் விதி, பெல்டியர் சீபக், பயோட் சாவர்ட் லா விதி, ஆம்பியர் சர்க்யூட் லா, ஆம்பியர் ஒரு ஆம்பியர் என்றால் என்ன, கூலும் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, ஸ்னெல்ஸ் லா 6வது பாடம், ஐசன்ஸ் பிரின்சிபல் 7வது பாடம், கியூரி 9வது பாடம், ஃபாரடே லா 3வது பாடம், 4வது பாடம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூனிட் 1 8, 9, 21 இந்த 3 கொஸ்டினாவது பாருங்களேன். பார்க்க முடியல அப்படின்னா கரோனா டிஸ்சார்ஜ், டைபோல் மூமெண்ட்டு. யூனிட் 2 7, 8 அட்லீஸ்ட் இந்த 2 கொஸ்டின் பாருங்கள். 2 கொஸ்டின். யூனிட் 4 1, 6, 18, 14. யூனிட் 4ல் குவாலிட்டி Q காரணின்னு ஒன்று இருக்கும், அது பார்த்துக்கலாம். எலக்ட்ரோமேட்டிக் வேவ்னா என்ன, இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும் இல்லையா, அது மாதிரி. யூனிட் 5. ஸோ யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5 அது யூனிட் 5ல் படிச்சிருப்பீங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் என்றால் என்ன அதெல்லாம் படிச்சிருவீங்கல்ல. யூனிட் 9 இது பாருங்கள் மொக்கையாக இருக்கும். 9, 16, 20, 25 என்னது அட்டாமிக் மாஸ் யூனிட்டு, மாஸ் டிஃபெக்ட்டு, இல்லை வந்து இது கியூரி, அந்த மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறேன். இம்பேக்ட் பேராமீட்டர் மோதல் காரணி. யூனிட் 10 பாருங்கள் ரொம்ப முக்கியம். யூனிட் 10 விட்டுருவீங்களா, விடக்கூடாது. டோப்பிங்னா என்ன, இன்டர்சிக் எசென்ட்ரிக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஜோன், ஸ்கிப் டிஸ்டன்ஸு, இதெல்லாம் தான் நான் கேட்ட கேள்வி தான் கொடுத்துருக்கேன். 3, 18, 24, 16. ஸ்கிப் ஜோன் தாவு மண்டலம் என்றால் என்ன, தாவு தொலைவு என்றால் என்ன. யூனிட் 8ல் வந்து 1794 இதெல்லாம் ஒரு கொஸ்டினே கிடையாது. நீங்கள் இந்த 2 மார்க் படிக்க எத்தனை நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ கூட ஆகும். ஸோ அட்லீஸ்ட் இந்த 25 2 மார்க் ஆகுது, 25, 30 2 மார்க் தான் இருக்கும். இதையாவது படிச்சிங்கன்னா 5மே எழுதிடலாம். நான் ஷோராக சொல்கிறேங்க. சரிங்களா? படிப்பீங்களா? நான் வந்து இதுக்காக அதனால தான் வீடியோ லேட் ஆச்சு. சரிங்களா? இதெல்லாமே நான் பிடிஎஃபாக தரேன், மறந்துடாதீங்க. 5 மார்க்கில் இந்த ரவுண்ட் பண்ணது மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 5 மார்க்கில் வந்து எல்லாமே படிங்க. நான் ரவுண்ட் பண்ணது எதுக்காகனா இதை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த 5 மார்க் மேலே நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 5 into 5 25ன்னு வீடியோ போட்டேன். அந்த 5 மார்க்ஸ் ஃபுல்லாக தரவாருங்க. என்ன கேட்டால் இது போதும், இன்னும் ஒரு 2-3 எக்ஸ்ட்ரா அது கூட படிச்சிங்கனாலே போதும். பட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ. கண்டிப்பாக 60 மார்க் இதெல்லாம் 1 மார்க் மட்டும் புக் பேக் 10 கரெக்டாச்சுன்னா. ப்ராப்ளம்ஸ் கொஞ்ச நேரத்தில் 1 மணி நேரத்தில் போட போகிறேன். ரெடியாக இருங்க. கம்மியான ப்ராப்ளம் 20 ப்ராப்ளம். தேங்க்யூ.